And welcome to Spathi's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போறோம்னா ஸ்டீம் பண்ணி செய்ய போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? இதில் நம்ம ஒரு 5 cup of water plus half pinch salt ஆட் பண்ணி லைட்டாக இந்த பாயில் ஆனோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி ஒரு 10 minutes ஊறிட்டு இதில் ஆட் பண்ணோன்னே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ரைஸை, பாஸ்மதி அரிசி ஊறிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு அரிசி எடுத்துருக்கேன். பீசஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் தி ஃப்ளேவர். ஸோ கிராம்பு ஒரு 2-3 கிராம்பு இல்லை 2 கிராம்பு, அண்ட் இது கூட ஏலக்காய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ணும் போது நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஸ்பீட் வச்சுக்காதீங்க. ஏன்னா ரைஸ் அப்படியே குழஞ்சிரும். அண்ட் கொஞ்ச நேரம் தான் இது பாயில் ஆகணும். ரொம்ப நேரம் பாயில் ஆனால் ரைஸ் நல்லா குழஞ்சிரும். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அங்கேயும் விட போகிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 tablespoon ஆஃப் ஆயில் விட்டு இதில் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். சாப் பண்ணி 5 ஆனியன்ஸ் வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 tablespoon, இந்த 6 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வச்சு ஒரு 1/2 tablespoon ஆஃப் டர்மரிக் பவுடர் போட்டாச்சு. இந்த டைமில் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தண்ணியில் பியூர் ஆட் பண்ணுறோம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 1 kg ஆஃப் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். செஸ்ட் பீஸ் எடுக்கல, லெக் பீஸாக எடுத்துருக்கேன் நான். நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 cup. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா சிக்கன் கூட இந்த கேர்டு ஏன் ஆட் பண்ணுறோன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா நல்லா சிக்கனோட மேக்னேட் ஆகிற மாதிரி இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes வச்சுடுங்க. டைமில் நம்ம
1 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு தான். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டோம் ரைஸு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கமகமன சிக்கன் பிரியாணி ப்ராசஸில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டீம் ரைஸ் போட்டு ஸ்டீம் பண்ணி குக் பண்ண போகிறேன். சிக்கன் குக் ஆனோன்னா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் நீயும் ஆஃப் பண்ணிவிடு. இந்த டைமில் நம்ம ஸ்டீம் பண்ண பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணி தம் போட்டுடலாம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் தம் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா சாஃப்டாக சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் திஸ் இஸ் ஸ்வாதிஸ் கிச்சன். பை கைஸ்.